பணம். உலகத்தை படைத்தவன் உன்னை படைக்கவில்லை. உன்னை படைத்த மனிதர்களும் இன்று இல்லை. பொதுவான மதிப்பீடாய் உருவான உனக்கு ஒவ்வொரு நாட்டிலும் மதிப்பிற்கு குறைவில்லை. மனிதனையும் கடவுளையும் உயர்வாக சொன்னாலும் உண்மை நிலை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. உன்னை வைத்துதான் உலகமே இயங்குவதால் உலகத்தில் உயர்ந்தவன் உன்னை விட்டால் யாரும் இல்லை. மாயை என்று தெரிந்தாலும் மறுக்க முடியாது. காகிதம்தான் என்றாலும் கசக்க முடியாது. பணம் என்னும் மாயப்பேய் கைக்குள்ளே இருந்து விட்டால் மனம் என்ன சொன்னாலும் மறுக்காமல் நடத்திடலாம். அநியாயம் பல செய்து அளவிலா பணம் சேர்த்தால் அதிகார வர்க்கத்தையும் ஆட்டி படைத்திடலாம். ஆண்டியாய் திருகுவனை ஆசைக்குள் சிக்க வைப்பாய். அரசனாய் பிறந்தாலும் ஆண்டியாய் மாற்றிடுவாய். அன்பாக வளர்ந்த அண்ணன் தம்பியானாலும் பணம் என்று வந்துவிட்டால் பகைமை வளர்த்திடுவாய். உயிரும் உணர்வும் இல்லாதவனை சேர்க்க உயிருள்ள மனிதர்களை ஓடோட வைத்திடுவாய். பறவைகளும் விலங்குகளும் பசி வந்தால் இறை தேடும். இயற்கையே அவைகளுக்கு இறங்கி இறை போடும். பாவி மனிதனுக்கு பசி என்று வந்துவிட்டால் பணம் ஒன்று இல்லாமல் பசி போக்க முடிவதில்லை. இயற்கையாய் இறை போட மனிதருக்கு யாரும் இல்லை. இடைத்தரகாய் பணமின்றி இறைப்பை நிறைவதில்லை. மனிதன் படைத்த ஒன்றே மனிதனை ஆட்டுவதால் மனிதர்களின் மனம் இங்கே மயக்கத்தில் இருக்கிறது. மனசாட்சி இல்லாமல் பணம் சேர்க்கும் வழி தேடி மனித பதர்கள் இங்கே மக்கி போய் கிடக்கிறது. உண்மையாய் உழைப்பவன் கையில் நீ இருப்பதில்லை. உழைத்து பிழைக்கும் மக்கள் உன்னை சேர்க்க முடிவதில்லை. ஊரை ஏமாற்றும் மனிதர் உன்னை பதுக்குகிறார். உழைப்பை சுரண்டி தனக்காக ஒதுக்குகிறார். ஒரு பக்கம் பசித்த உயிர் பட்டினியில் வாடும் போது மறுபக்கம் பற்கள் கூட தங்கத்தில் மாறுது. ஓலை குடிசையில் உழைப்பாளி வாடும் போது உழைக்காமல் பணம் சேர்த்து ஒரு கூட்டம் வாழுது. பணம் கையில் இருந்து விட்டால் பகைமையெல்லாம் நட்பாகும். பணமில்லா மனிதனுக்கு சொந்தம் கூட பகையாகும். மனிதன் தான் பணத்தினால் வாடுகிறான் என்று பார்த்தால் படைத்த கடவுளையும் பணம் இங்கு விடவில்லை. பணக்கார சாமி உண்டு, அதுக்கு பக்தர்களும் கோடி உண்டு. ஆபரணம் 100 உண்டு, 6 கால பூஜை உண்டு. பக்கத்து தெருவிலே பாழடைந்த கோயில் உண்டு. பணக்கார பெருமாள் இங்கு பணம் இல்லாமல் நிற்பதுண்டு. பணமில்லா சாமிக்கு பக்தரும் வருவதில்லை. ஒருவேளை பூசை கூட ஒழுங்கா நடப்பதில்லை. பணத்தால ஒரு விஷயம் ஒழுங்கா நடக்குதுன்னா அது பணத்தில் ஒரு பயனும் சாதி மதம் பார்ப்பதில்லை. சன்னியாசியானாலும் சம்சாரியானாலும் உன் சதுரங்க ஆட்டத்தில் தப்பிக்க முடிவதில்லை. உண்மையும் நேர்மையும் உள்ளத்தில் வந்துவிட்டால் உன்னை சரியாக பயன்படுத்தி ஜெயித்திடுவார். அறவாழ்வை மேற்கொள்வோர் அதிகாரம் பெற்றுவிட்டால் உன்னை அழகாக பயன்படுத்தி அனைவரையும் காத்திடுவார். அதற்கு இங்கே வழியுண்டோ ஆண்டவன் தான் அறிவானோ. ஆக மொத்தம் கூட்டி பார்த்தால் பணம்தான் பணம்தான் எல்லாம் பணம்தான். பணம் தேடி மனிதன் இங்கே படைத்தவனை மறந்தான்.